Hey guys and welcome back to the video. BB Day sale பார்த்தீங்கன்னா iPhone 13 56K வாங்கினா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 52 49K எல்லாம் வாங்கியிருந்தாங்க. பட் அவங்களுக்குலாம் கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வழக்கமாக நடக்கிறது தான். ஏன் இவ்வளோ ரேட்டு கம்மியாச்சுன்னு நம்ம வீடியோ நடுவில் பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் ரேட் 128GB வேரியண்ட்டை நான் வாங்கியிருந்தேன். ஸோ 23ஆம் ஆர்டர் பண்ணி 27ஆம் சேல் வந்தது. கூட சேர்ந்து சில ஆக்சசரிஸும் நம்ம வாங்கியிருக்கோம். அதுவும் நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ நைஃப் எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் சிம்பிளாக பிச்சாலே போதும். ரேட்டு கம்மியான காரணம் இது அசம்பிள்டு இன் இந்தியா. சென்னையில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ அசம்பிள் ஆகுது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சைனா. ஸோ இம்போர்ட் டியூட்டி வரும். இப்போ அதெல்லாம் கட் ஆகிருக்கு இந்த யூனிட்லாம். அதனால தான் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வருது. நல்லா கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. ரெட்டு ரொம்ப பஞ்சியான டார்க்கான ரெட்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கலர். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி டு லைட்னிங். ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், அது அப்புறம் ப்ராடக்ட் ரெட்டான இன்ஃபர்மேஷன், அது அப்புறம் ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ். ஸோ நம்ம பூட் பண்ணலாம். பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்றாங்க, பட் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சார்ஜர் எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியாது. டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸர் லுக் உங்களுக்காக. நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ரொம்ப சாலிடாக இருக்குது. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் கிளாஸ். ஸோ செராமிக் ஷீல்டு இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டோட வரும்போது இதில் கிளாஸ் ஃப்ரண்ட்டில் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போது கேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே எல்லாமே உங்களுக்கு லிங்க் இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ கேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஃபோன்னு வச்சுக்கிற சீன் போடுறதுலாம் பிடிக்காது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லோகோவை ஹைட் பண்ணுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா. நான் 10 வருஷம் ஆண்ட்ராய்டு யூஸர், இப்போ ஐஃபோன் வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெம்பர் கிளாஸும் வாங்கியிருந்தோம். ஸோ கம்மியான ரேட்டுக்கு 2 தராங்க. குவாலிட்டி ஆவரேஜாக இருக்குது. ஸோ லைட்டாக டச் இஷ்யூஸ்லாம் வருது, பட் நல்லா இருக்குது. போக போக யூஸ் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ இதுவுமே கீழே லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு வெட் வைப்பை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு செகண்ட் ட்ரையை யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக மேலே அலைன் பண்ணி வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ கரெக்டான ஆங்கிள் வச்சு லைட்டாக ஒரு சென்டரில் லிட்டில் பிட் ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா போதும். எங்கேயாலும் பபிள்ஸ் இருந்ததுன்னா லைட்டாக நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.5D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டான ஃபிட். எஸ், ஐஃபோன் 13லேயும் 5G அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நான் சென்னையில் தான் இருக்கேன். 5G ஸ்பீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜருமே நான் அஃபிஷியலாக வாங்கலை. ஸோ அமேசானில் வாங்கினேன். நம்ம ஊர் ஆளுங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி செக் 1 இயர் வாரண்ட்டி வருது. ஸோ ரிவ்யூ கொடுங்க அப்படின்னாங்க, 2 வருஷம் தரேன்னாங்க. எஸ், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா பேசிக்கான சார்ஜர் தான். ஐஃபோன் சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது. பேசிக்கான 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 வாட் சப்போர்ட்டட் தான். ஸோ ரேட் 799 வரும். இது கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கம்ஃபர்டபுள் ஆப்பிளுக்கு மட்டும்தான், வேறு எதுவுமே போட முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி போட்டு தான் இங்கே இருக்கும். ஸோ ஐஃபோன் மட்டும்தான் போட முடியும். வேறு ஏதாவது டைப் சி டு லைட்னிங்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் வந்த கேபிள் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு சார்ஜர் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த பிராண்டில். ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் அப்டேட் அன்பாக்சிங் ப்ளஸ் நான் ஐஃபோனோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணி பார்க்குறேன்னா. நம்ம சேனல் பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வர காத்துன்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.